அனைவருக்கும் வணக்கம். நான் அன்பரசு பேசுகிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பாடத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். ஆங்கில மொழியாற்றல் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தொழிற்களத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காக தேவைப்படுது. நினைக்கிறோம் நாம எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பொதுவாக இன்னைக்கு கம்ப்யூட்டர் நமக்கு இயக்க தெரியணும், மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியணும். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள். ஆங்கிலம் பேசுறது அப்படிங்கிறது அப்புறம். ஏன்னா ஆங்கிலம் பேசாமையே நம்ம இத்தனை வருஷம் தொழில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயும் பண்ண முடியும். ஆனால் அதே சமயத்தில் நவீன தொழில்நுட்பங்களை உள்வாங்கிக்கக்கூடிய சில வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கில மொழியாற்றல் நமக்கு வேணும். இப்போ தலைப்பு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சிருந்தாலுமே எந்தெந்த வகையில் ஆங்கில மொழியாற்றலை அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் பேசுறது அப்படிங்கிறது அது கடைசி. அதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் நமக்கு படிக்க தெரியணும், நல்லா உச்சரிப்பு தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது ஆங்கிலத்தில் எழுத தெரியணும். ஆங்கிலத்தில் எழுத தெரியணும், அதாவது முறைப்பிரகாரம். ஓரளவுக்கு நமக்கு எழுத தெரியும் அப்படின்னாலும் அதை முறைப்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிறது. மூணாவது ஆங்கிலத்தில் ஒரு விஷயத்தை கேட்க தெரியணும். அதுக்கப்புறம் தான் ஆங்கிலத்தில் பேசுறது அப்படிங்கிறது. அப்ப ஆங்கிலத்தில் பேசுறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை துவக்கி இருக்கிற நாம அதுக்கு முன்னால இந்த 3 விஷயங்களை முதல்ல செஞ்சு பார்த்துக்கணும். அப்ப அடிப்படையில இருந்தே ஆரம்பிக்கலாம். ABCD அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு படிக்கிறது அப்படின்னா அதை ஆங்கிலத்தில் நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ABCDலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த முதல் வகுப்புல அந்த ABCDயை எப்படி உச்சரிக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் ஒரு பயிற்சின்னு வர்றப்ப அது முறைப்பிரகாரம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு பிளேயர் சொல்லி போடுற மாதிரி ABCDலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச விஷயத்த, அதாவது எப்போவோ ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்த விஷயம் உனக்கு கண்டிப்பாக மைண்டில் இருக்கும். திருப்பி ஆங்கில மொழி ஆற்றலை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு முறை நம்ம சொல்லி பார்த்துக்கலாம். அதாவது ரீடிங் ப்ராக்டிஸுக்கு இது ஒரு ஆரம்பமாக நம்ம வச்சுக்கலாம். ஒரு 4 விஷயத்த நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கணும். ஆங்கிலத்தை ஆங்கிலத்திலேயே பேசி கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம தாய்மொழியான தமிழ் மூலமாகவே நம்ம ஆங்கிலத்தை கற்றுக்கலாம். ஏன்னா எப்போ ஒரு விஷயம் நம்மளுடைய தாய்மொழியில நமக்கு முழுசா புரியுதோ அப்பதான் அதை நம்ம சக்சஸ் பண்ண முடியும், அதை வெற்றி அடைய செய்ய முடியும். அந்த வகையில இந்த 1 வருட பயிற்சி முழுவதுமே தமிழ் மொழியில தான் நடக்க போகுது. தமிழ் மொழியில எப்படி ஆங்கிலத்தை கத்துக்கிறது அப்படின்னா தமிழ் விளக்கத்தோட ஆங்கிலத்துல தான் நம்ம கத்துக்க போறோம். ஆனாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு புரியாத மாதிரி எல்லாம் கத்துக்காம சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயத்தையுமே தமிழ்ல உள்வாங்கி கத்துக்கிறோம்னு அதுக்கு அர்த்தம். அதான் இந்த 4 விஷயத்த நம்மளுடைய ஃபார்மேட் 4 தான். ஆங்கிலத்தில் பிரில்லியன்சியை நம்ம கொண்டு வரதுக்கு 4 விஷயத்த தான் நம்ம கையில் எடுத்துக்க போறோம். ஒன்று ஆங்கிலத்தில் படிக்க தெரியணும். அதாவது பேசுறது படிக்கிறது எல்லாமே ஒன்று தான். இன்னைக்கு படிக்கிறத நம்ம நாளைக்கு பேச போறோம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஆங்கிலத்தில் படிக்கிறது, ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தில் கேட்கறது, ஆங்கிலத்தில் பேசுறது, இந்த 4 ஃபார்மேட். இந்த முதல் 3 விஷயங்கள் அதில் நம்ம கொஞ்சம் நிபுணத்துவம், அதாவது ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 4வது விஷயம் இயற்கையாக நடந்துடும். அதுக்காக பெரிய எஃபர்ட் எல்லாம் நம்ம போட வேண்டியதில்லை. சும்மா டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு உதாரணம் இப்போ நம்ம இப்போ தமிழ் மொழியில நான் பேசிட்டு இருக்கிறது தான். இப்போ தமிழ் மொழியில இப்போ பேசுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம யோசிக்க மாட்டோம். அது காரணம் என்னன்னா அது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு மொழி.
எப்படி பழக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தாய்மொழி தமிழ். அதனால நாம உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம தாய்மொழியில உணர்றதுனால அது தங்கு தடை இல்லாமல் வந்து நம்ம பேச முடியுது. அதே தாய்மொழியில வந்து ஆங்கில மொழியை பற்றின நுட்பமான விஷயங்களை பூரா உள்வாங்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிலத்திலையுமே வந்து தமிழ் மாதிரி நம்மளால பேச முடியும். அந்த ஜென்ரல் லாஜிக்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு புதுமையான விஷயமோ அல்லது புது விஷயத்தையுமோ நமக்கு புரிஞ்ச மொழியில, அதாவது நம்மளுடைய தாய்மொழியில நாம வந்து முழுசா உள்வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு தொழில்நுட்பத்தை நமக்கு புரியக்கூடிய மொழியில, நம்முடைய தாய்மொழியில வந்து முழுசா நம்ம உள்வாங்கிக்கும் போது அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அந்த வகையில தான் வந்து இந்த பயிற்சி வந்து நம்ம எடுத்துக்க போறோம். அதுக்கு அடிப்படையில் வந்து 4 விஷயத்தை வந்து நம்ம வந்து கையில் எடுத்துக்கணும். இதுதான் இறுதி வரைக்குமே வந்து இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதே மாதிரி ஆங்கிலம் கத்துக்கணும், ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னா ஆங்கில இலக்கணம் தெரியாம பேச முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து இப்போ போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை முறைகள், கால மாற்றங்கள், அந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதைத்தான் வந்து நம்ம இலக்கணம் சொல்றோம். அதை நினைச்சு வந்து நம்மளை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. இலக்கணம்ங்கிறது இயற்கையாகவே வந்து வந்துடும். இப்போ வாங்க போங்க அப்படின்னா அது ஒரு மரியாதை முறை, அது வந்து இலக்கண விதிக்கு உட்பட்டது தான். அப்போ தமிழில் வந்து வாங்க போங்க அப்படின்னு சொல்றத வந்து நம்ம ஒரு இலக்கண ரீதியாக பார்த்து நம்ம என்ன நம்மளை குழப்பிக்கிறோமா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேச்சுரலாக அதே மாறும், நேச்சுரலாக அது வந்துடும், அவ்வளோ. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு முதல் நாள் வகுப்பில் வந்துட்டு அந்த ரீடிங் ப்ராக்டிஸுக்கு வந்து ஒரு அடித்தளம், ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏபிசிடியை வந்து இன்னைக்கு வந்து நம்ம சொல்லி பார்ப்போம். ஞாபகத்தில் இருக்குதா இல்லையா? ஒரு காலத்தில் படித்தோம் அந்த ஏபிசிடி மட்டும் ஞாபகத்தில் இருக்கா, இல்லை ஜெட் வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ரீகால் பண்ணி பார்ப்போம். இதை வந்து நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னு தான் அர்த்தம். ட்ரை பண்ணுறேன் நான். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் சொல்லியாச்சு. அவ்வளோதான். 7லேருந்து Z வரைக்கும் சொல்லியாச்சு. இது வந்து ஒரு முதல் பயிற்சியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன விளையாடுறீங்களா அப்படின்னா இது விளையாட்டு இல்லை, இது வந்து சீரியஸ் தான். ஏன்னு கேட்டால் இப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா இந்த ஏபிசிடி தெரியாமல் வந்து எப்படி நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ முதல்ல 7லேருந்து Z வரைக்கும் சொல்லிட்டோம் அப்படின்னா, ஏன்னா வந்து இந்த ஒரு வருட பயிற்சி முழுவதுமே வந்து நமக்கு உதவ போகிற லெட்டர்ஸ் வந்து இந்த 7லேருந்து Z வரைக்கும் தான். முதல்ல அது நமக்கு தெரியுதா இல்லையான்னு வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டாமா? முதல்ல அதை நம்ம கிராஸ் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே தான். ஒருவேளை வந்து ஏதாவது ஒன்று ஸ்பிளிட் ஆகுது, ஏதாவது ஒன்று மறந்து போகுது அப்படின்னா திருப்பியும் அதை வந்து உள்ளே கொண்டு வந்துட வேண்டியது தான். அப்போ 7லேருந்து Z வரைக்கும் வந்து நமக்கு சொல்ல தெரியுது அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்து மேலே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ரீடிங் ப்ராக்டிஸும் அதே மாதிரி தான். ஏபிசிடி அப்படிங்கிறது வந்து தனித்தனி லெட்டர்ஸு. இதைவே வந்து ஒரு வேர்ட் ஃபார்மில் வந்து நம்ம படிக்கும்போது அது வந்து கூட்டெழுத்து ஒரு வேர்டு. பாய்ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. பாய் அப்படின்னு ஒரு வேர்டு, பையன், BOY 3 லெட்டர். இந்த ஒரு வார்த்தையில் வந்து 3 லெட்டர் அடங்கி இருக்கு. பாய், பாய் 3 லெட்டர். He is a good boy. அவன் ஒரு நல்ல பையன். He is a good boy. He is a good boy. அப்போ வந்து அந்த வார்த்தைகளை உச்சரிக்க நம்மளை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும். He is a good boy. அப்போ இது என்ன நம்மளால பேச முடியலையா என்ன? ஏபிசிடி
நம்மளால சொல்ல முடியுது. ஹீ இஸ் அ குட் பாய் சொல்ல முடியுது. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அன்பரசு. மை நேம் இஸ் அன்பரசு. ரீடிங் பிராக்டிஸ் படிக்கும்போது மை நேம் இஸ் அன்பரசு, இது ரீடிங் பிராக்டிஸ். மை நேம் இஸ் அன்பரசு. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அன்பரசு. நிறுத்தி நிதானமா உச்சரிக்கும் போது அது வந்து ரீடிங் பிராக்டிஸ். அதையவே வந்து கொஞ்சம் ஸ்பீடா சொன்னோம்னா தட் இஸ் கால்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? அதனால வந்து ரொம்ப பெருசா போட்டு அழட்டிக்க வேண்டியதில்லை. சார் ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா உண்மையும் அதுதான். ஏராளமா படிக்க வேண்டி இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம படிக்க போறது வந்து இந்த முறையில தான், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிற முறையில தான். இன்னைக்கு இந்த அறிமுக வகுப்புல வந்துட்டு ஒரே ஒரு கேட்சிங் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஆங்கில பயணத்தை வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுல வந்து ஒரே ஒரு கேட்சிங் பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன். அதுவே வந்து இப்போதைக்கு வந்து நம்ம போதுமானது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியில நம்ம வந்து ரீடிங் பிராக்டிஸ் பண்றப்போ ஆகட்டும், ரைட்டிங் பிராக்டிஸ் ஆகட்டும், அல்லது வந்து லிசனிங் பிராக்டிஸ் ஆகட்டும், ஃபைனலா வந்து இந்த ஸ்போக்கன் பிராக்டிஸ் ஆகட்டும், இந்த 4 விஷயத்தையும் வந்து பண்றதுக்கு முன்னால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெனரல் லாஜிக் என்ன அப்படின்னா, நேத்து நடந்ததை எப்படி சொல்றது, இன்னைக்கு நடக்கிறத எப்படி சொல்றது, நாளைக்கு நடக்க போறதை எப்படி சொல்றது. இந்த 3 விஷயம்தான் வந்து அடிப்படை. இந்த 3 விஷயத்தை வந்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப் தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நேத்து நான் சென்னைக்கு போயிருந்தேன், இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் பெங்களூர் போவேன். அப்போ வந்து நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த 3ஐயும் வந்து நமக்கு சொல்ல தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால எல்லாத்தையுமே பேச முடியும். இதுதான் ஜென்ரலா வந்து நம்ம இதைத்தானே பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நடைமுறையிலையும் நம்ம பொதுவா பேசுறது வந்து நேத்து என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இதைத்தான் வந்து நம்ம வந்து பொதுவா எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம பேசுவோம். எப்ப அந்த வேலையை முடிப்பான்னு தெரியலையே, நாளைக்கு முடிச்சிருவானோ, நேத்து ஆரம்பிச்சான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே எவ்ரிதிங் வில் பிகம் குட். ஸோ எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை. முதல் நாள் வந்து அதிகமாக பாடப்பகுதிகளை சொல்லி உங்களை வந்து கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பலை. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஆங்கிலத்தில் வந்து நம்ம இன்னைக்கு நடக்கிறத வந்து ப்ரெசண்ட்னு சொல்கிறோம், நேற்று நடந்ததை பாஸ்ட்னு சொல்கிறோம், நாளைக்கு நடக்க போகிறத ஃபியூச்சர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அதிமுக்கியமான ஆங்கிலத்தை வந்து சரளமாக பேசுறதுக்கு அதிமுக்கியமான எசென்ஷியல் டூல்ஸ் ஒரு 28 இருக்கு. அந்த 28 டூல்ஸை நான் ஒவ்வொரு நாளும் ஒன்றா வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த டூல்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். பட் அதே சமயத்தில் இந்த 4 விஷயத்தை வந்து தினந்தோறும் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணுறேன். ரீடிங் ப்ராக்டிஸ் அதுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கிள் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி லிசனிங் ப்ராக்டிஸ் அதுக்கும் வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து டே பை டே வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து ஒரு ஸ்போக்கன். நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுனால 3 டிரான்சாக்ஷனை வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பண்ணிக்கலாம். லைவ்ல வந்து பாடப்பகுதிகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கூகுள் மீட் லைவ்ல நேருக்கு நேர் நம்ம சந்திச்சு பேசலாம். ஸோ இதுக்கு நான் நிர்ணயிச்சிருக்கிற ஒரு காலம் வந்து ஒரு வருடம் சர்வசாதாரணமாக தாண்டி போயிடும். எத்தனையோ வருஷத்தை தாண்டியாச்சு நம்ம, இனி ஒரு வருஷம் அது சாதாரணமாக தாண்டி போயிடும். ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் இன்னைக்கு வந்து நம்ம பயிற்சியை துவங்கிட்டோம். 365 நாளில் இன்னைக்கு முதல் நாள், இன்னும் 364 நாள் இருக்கு. அந்த ஒவ்வொரு நாளையுமே வந்து
இந்த குறிப்பிட்ட பயிற்சிக்காக நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு. ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour, ஒரு 30 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். 24 மணி நேரத்தில் ஒரு 30 நிமிஷம் இதுக்காக எப்போ வந்து நமக்கு வந்து ஓய்வு நேரம் கிடைக்குதோ அந்த 30 நிமிஷத்தை நம்ம இதுக்காக பயன்படுத்தினாலே நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். தமிழ் மொழியில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு முதல் நாள் வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம், ஏபிசிடி வந்து சொல்லி பாருங்கள். 7லேருந்து Z வரைக்கும் உங்களால் சொல்ல முடியுதா? சும்மா செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கிளியராக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு ஸ்டெப் வந்து நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நேற்று நடந்ததை எப்படி சொல்கிறது, இன்னைக்கு நடக்கிறத எப்படி சொல்கிறது, நாளைக்கு நடக்க போகிறத எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு க்ளோ. இந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு முதல் வகுப்பில் இந்த விஷயத்தோட வந்து நான் வந்து இந்த காணொலியை வந்து முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காணொலி மூலமாக சந்திக்க முடியுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். எப்பப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து ஓய்வு நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக வந்து நான் காணொலி பதிவு பண்ணி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து டெஃபினட்டாக வந்து நான் வந்துட்டு எவ்ரிடே போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த காணொலி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல முயற்சி இன்னைக்கு துவங்கி இருக்குது, நல்ல நோக்கத்துக்காக துவங்கி இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். நன்றி.